நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஓப்போட F11க்கும் F11 ப்ரோக்கும் அதிரடியா விலையை குறைச்சிருக்காங்க இந்தியால. அதே போல ஷோமியோட Redmi K20 ப்ரோக்கு கேம் பேட வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. LGயோட K20 மொபைலை வெற்றிகரமா யூரோப்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஷோமியோட Mi Smart ரோபோட் வேக்யூம் கிளீனர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே போல ஷோமியோட புதிய வகையான பிரிண்டர். இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்களை நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. ஒரு செமையான குட் நியூஸ். ஓப்போ F11க்கும் F11 ப்ரோக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் இந்தியாவில் குறைச்சிருக்காங்க. அதுவும் ஆஃப்லைன் ஸ்டோர்ல குறைச்சிருக்காங்க. ஆன்லைன் ஸ்டோர்ல அதே விலையில தான் சேல் பண்றாங்க. அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் உங்களுக்கு அதே போல ரேட்ல உங்களுக்கு கிடைக்குது. சோ கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஒரிஜினல் விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19990 ரூபாயா வந்து 17990 ரூபாயும், 21990 ரூபாயா 19990 ரூபாய்க்கும் உங்களுக்கு கிடைக்குது. இதோட RAM பாத்தீங்கன்னா 4GB RAM ரெண்டு வேரியன்ட்ல கிடைக்குது. 4GB RAM-ஆவும் கிடைக்குது, 6GB RAM-ஆவும் கிடைக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB ஸ்டோரேஜ். ரெண்டு மொபைல்களுக்கு 2000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஷோமி சமீபத்துல K20 சீரிஸ்ல ரெண்டு மொபைலை லான்ச் பண்ணாங்க. K20யும் K20 ப்ரோவும் லான்ச் பண்ணாங்க. இந்த ரெண்டு மொபைலும் முழுக்க கேமிங்காக நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மொபைல் வந்து இப்ப மார்க்கெட்ல சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மொபைலுக்கு ஒரு புதிய வகையான ஒரு யூட்டிலிட்டி வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதாங்க கேம் பேட். இந்த கேம் பேடை உங்களுடைய K20 ப்ரோல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கேமை செம்மையா விளையாடலாம், தூள் கலப்பலாம் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. என்ன விலையில மார்க்கெட்ல கிடைக்குதுன்னா $35.99 நீங்க ஜிட்ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு சைட்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஷோமி சமீபத்தில் ஒரு புதிய வகையான ரோபோட் வேக்யூம் கிளீனர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு வந்து Mi Smart ரோபோட் வேக்யூம் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு முழுக்க 360 டிகிரி சுழலக்கூடியதா இருக்கு. லேசர் டிஸ்டன்ஸ் சென்சாரை வந்து இதுல பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 5200 mAh லித்தியம் பேட்டரி வந்து பயன்படுத்திருக்காங்க. இது மூலமா ஒரு சிங்கிள் சார்ஜ்ல உங்களால 2.5 ஹவர் வந்து ரன் பண்ண முடியும். 250 ஸ்கொயர் ஏரியா. என்ன விலை தெரியுமா உங்களுக்கு? $239 விலையில உங்களுக்கு இந்த Mi Smart ரோபோட் வேக்யூம் கிளீனர் கிடைக்குது. 2017ல LG என்ட்ரி லெவல் மொபைலா K20 மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2019ல அதே என்ட்ரி லெவல் மொபைலா வந்து LG K20 பேர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1GB RAM-உம் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்மளால பார்க்க முடியுது. சிப்செட் வந்து Snapdragon 425 சிப்செட் வந்து பயன்படுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சலும், ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 5 மெகா பிக்சலும் உங்களுக்கு கிடைக்குது. மைக்ரோ SD கார்டு பார்க்க முடியும். அதுல வந்து லெட் ஃபிளாஷ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட் இருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து பேட்டரி பாத்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி கொண்டதா இருக்கு. யூரோப்லயும் யூகேலயும் என்ன விலையில கிடைக்குதுன்னா €100 அப்படிங்கிறாங்க. அதாவது டாலர் படி உங்களுக்கு $110 இந்த என்ட்ரி லெவல் LG K20 நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஷோமி சமீபத்தில் ஒரு புதிய வகையான பிரிண்டரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா MEMOBIRD G4 பாக்கெட் பிரிண்டர் அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுடைய ஸ்மார்ட் போன் மூலியமா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டரை நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் ப்ளூடூத் வழியா வந்து நீங்க ஈஸியா வந்து அந்த பிரிண்டரை வந்து இயக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 900 mAh பேட்டரி கொண்டதா இருக்கு. முழுக்க லித்தியம் பேட்டரி அப்படிங்கிறாங்க. இது மூலமா தொடர்ச்சியா 2 ஹவர் வந்து இந்த பிரிண்டரை வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸ்கூலுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் இதுல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டர் என்ன விலையில கிடைக்குதுன்னா சைனால 299 யுவான்ல கிடைக்குது. அதாவது 3000 ரூபாய் இந்தியன் கரன்சில பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. கூடிய விரைவில் இது மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஷோமியோட யூபின் சைட்ல வந்து நீங்க இந்த MEMOBIRD G4 பாக்கெட் பிரிண்டரை பர்ச்சேஸ் பண்ண முடியும். சாம்சங் கேலக்ஸி புக் S அப்படிங்கிற ஒரு லேப்டாப்பை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அதோட வெற்றியை தொடர்ந்து அதே சாம்சங் கேலக்ஸி புக் S அப்படிங்கிற ஒரு லேப்டாப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா Note 10ம் Note 10 Plus மொபைலை லான்ச் பண்ணாங்கல்ல, அதோட சேர்ந்து சாம்சங் கேலக்ஸி புக் S அப்படிங்கிற ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணிருக்காங்க. 1 கிலோக்கு எடைவு குறைவா உள்ள இந்த ரொம்ப ஸ்லிம்மான ஒரு லேப்டாப். இதுல வந்து ரெண்டு வேரியன்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 512ம் 256 இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியன்ட்ல உங்களுக்கு இந்த லேப்டாப் கிடைக்குது. இதுல வந்து HD கேமரா இருக்கு. அதே போல உங்களுக்கு Snapdragon 8X மொபைல் சிப்செட்டை வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன விலையில் கிடைக்குதுன்னா $999 நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கேலக்ஸி புக் S லேப்டாப் இந்தியாவில் லான்ச் ஆனால் என்ன விலையில் கிடைக்கும்
நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த ஜூன் மாதம் 2019 விவோ வந்து iQOO 5G மொபைலை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே விவோ iQOO Pro 5G மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போ தெரியுமா? ஆகஸ்ட் 22 வந்து இந்த மொபைல் வந்து லான்ச்சிங் ஆக போகுது. அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விவோ வெப்சைட்டில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அநேகமாக இந்த விவோட iQOO Pro 5G மொபைல் வந்து யாருக்கு போட்டியாக இருக்க போகுதுன்னா ASUS ROG Phone 2க்கும் ஷோமியோட Black Shark Pro 2 மொபைலுக்கும் போட்டியாக இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உறுதியாயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ரெண்டு மொபைலையும் தள்ளி வைக்கிறாங்களா இல்ல பின்னுக்கு போறாங்களா அப்படிங்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மோட்டோரோலரோட அடுத்த படைப்பு ஒன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மோட்டோரோலரோட ஒன் ஜூம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மொபைலுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லீக் ஆயிருக்கு, சிப்செட் லீக் ஆயிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லீக் ஆயிருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். இதுல வந்து ஸ்னாப் டிராகன் 675 சிப்செட் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல குவாட் கோர் கேமரா வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 48 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், இந்த மாதிரி முறையே 4 கேமரா வந்து பிரைமரி கேமராவை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இப்போ நம்ம கடந்து போலாம். ஃபாசிலோட புதிய வகையான ஸ்மார்ட் வாட்ச் ஃபாசில் Zen 5 ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பில்டிங் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல பேட்டரி வந்து எக்ஸ்டெண்டட் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே போல இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து வேற என்னலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா 8GB ஸ்டோரேஜ் இருக்கு, 1GB RAM கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கூடுதலான தகவல்கள் வந்து இந்த ஃபாசிலோட Zen 5 ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து அமெரிக்கால உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆகஸ்ட் 26 கமர்ஷியலா வந்து சேலுக்கு வரப்போகுது. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $295, அதாவது இந்தியன் கரன்சி படி 20,000 ரூபாய்க்கு ஈஸியாக நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே சொல்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.